தீபச்சபை முன்பதாக ஆண்களா பிறந்த அருள் பெரும் தாய்மார்கள், பள்ளி மாணவர் மாணவிகள், சிறியோர் 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 பெரியோர் பெரியோர் யாவற்றை கணம் அலைபோல் காட்சி தருகிறார்கள். அமர்ந்திருக்கும் சிறுசபைக்கு நம்மளது சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம் எங்க இட்லி சொல்றீங்க? சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம். ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்துக்கு அருகாமல் உள்ள ஆரூர்பட்டி. ஆரூர்பட்டி நம்ம ராஜமாணிக்க வாத்தியார் வழங்கும் சரஸ்வதி நாடக சபா சார்பாக மீண்டும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம். நம் நாட்டுக்கு நாடு பேரு புகழும் பெற்ற பொன்னாடி இந்நாட்டினுடைய பெயர் என்ன? அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு எதையோ பேசிக்கிட்டு இருக்கிற பேசுவோம் சாமி. என்ன ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் காட்டு உளவு. காட்டு உளவு தான். காட்டு உளவு ஏதோ ஒண்ணு சொல்லு. காட்டு உளவு ரயில்வே ஸ்டேஷன் காட்டு உளவு. ரயில்வே ஸ்டேஷன் காட்டு உளவு என்ற நம்மளுக்கு எல்லாம் சொந்த தாய் திருநாடாகும். இன்னைக்கு வைத்த நாடகம் என்ன? நாடகம் என்ன? அருமையான நாடகம். உனக்கு தெரியுமா? அருமையான நாடகம். இன்னைக்கு வந்து மகளிர் அணிலாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நம்ம தாய்மார்களுக்காக வைத்திருக்கிறாங்க நாடகம். அப்படி என்ன நாடகம் பா? இன்னைக்கு வைத்த நாடகமோ பாண்டியன் ஸ்டோர். பாண்டியன் ஸ்டோரா? இந்த நாடகம் இல்லையா? ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஓர் பாகமாகிய எப்படி? ஸ்ரீ மகாபாரதத்தில் ஓர் பாகம் பாண்டவர் வைகுண்டம். பாண்டவர் வைகுண்டம். ஆமாங்க ஐயா. பாண்டவர் சொர்க்கம். பாண்டவர் சொர்க்கம். இன்னும் பகவான் எம்பெருமான் வைகுண்டம். வைகுண்டம். அப்படி ஒரு புண்ணியமான சரித்திரத்தை இன்று நிலநாட்டி இருக்கிறோம். இந்த நாடகத்தில் யாரு? என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய விருத்தாந்தங்கள் என்ன? என்னால் இன்னைக்கு என்ன நடைபெற போகிறது? நடைபெற போகிறது ஒவ்வொன்றா சொல்லு வரிவந்தும் எடக்கு மடக்கு இல்லாமல். எப்படி? எடக்கு மடக்கு இல்லாமல். எடக்கு மடக்கு இருமாப்பு இருக்க கூடாது. ஆகட்டும் சாமி. நான் சொல்ற வார்த்தைக்கு ஈன்னு மட்டும் கேட்கணும். ஆகட்டும். நீங்க யாரு? உங்க பெயர் என்ன? இன்னும் நம்மளை உலகம் எங்கு ஒளிபரப்பு செய்யக்கூடிய அக்கினி புயல் யூடியூப் சேனல். ஆமா ஆமாங்க. நம்மள உலகம் எங்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல அனைத்து மாநிலமே உலகம் முழுதுமே நம்மளை ஒளிபரப்பு செய்யக்கூடிய அக்கினி புயல் என்ன யூடியூப் சேனல் மென்மேல வளர வேண்டும். அவங்களுடைய பேரும் புகழும் நீடித்து இன்னும் நம்மளுடைய நாடகத்தை எல்லாம் அதிகமாக இன்னும் வீடியோ படம் எடுத்து உலகம் எங்கு ஒளிபரப்பு செய்ய வேண்டி ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். என்னுடைய பெயர் என்னன்னு சொல்றேன். முறக்க பேசவே மாட்டேன் சாமி. நான் அடிக்க மாட்டேன், ஆளு வைப்பேன்.
ராஜாதிராஜன் ராஜ மார்தாண்டன் ராஜ மாட்டதாண்டான் ராஜ மார்தாண்டன் ராஜ மார்தாண்டன் ராஜ உத்திண்ட கோலாகாலன் உத்திண்ட கோலாகாலன் ராஜ பரம்பரையில பிறந்த பொறுமை குணம் பொறுமை குணம் ஆமா சரி சாமி பொறுமை குணம் படைத்த என்னுடைய வீரோ இது சொல்லிட்டு சொல்லப்பட்ட தர்மராஜன் தர்மராஜன் ஆமா சாமி என்னப்பா என்று சொல்லக்கூடிய தர்மராஜன் என்று சொல்றீங்களே தர்மராஜரை பெற்ற உங்கள் அப்பா அம்மா யாருங்க அவங்க என் தாய் தந்தை இப்பேற்பட்ட பொறுமையான ஒரு மகனை பெற்றார்களே பொறுமை என்ன சாமி பொறுமை என்ன நான் நடந்தா கூட காலடியை மெதுவா எடுத்து வைத்து நடக்கக்கூடியவன் சாமி ஆணிகாலா மெதுவா நடக்கிறீங்களே நான் மெதித்த பில் சாக கூடாதுன்னு மனதார எண்ணக்கூடியவன் பில் சாக கூடாது சரிங்க ஒரு ஈயரம்புக்கு துரோகம் நினைக்காதவன் நான் நீங்க ஆமா ஆகட்டும் சாமி அதனால இப்பேற்பட்ட இந்த தர்மராஜனை பெற்ற தாய் தந்தை யாரு அப்படி சொல்லு. சுத்தமான வார்த்தை என்னிடத்துல பேசக்கூடாதுப்பா. பேசவே மாட்டேன் சாமி. நண்பா என்னை பெற்றார்களே, தர்மராஜரை பெற்றாரே. ஆமா. உங்க அப்பா அம்மா என்னை பெற்ற தாய் தந்தை யாரு? யாருங்க? என்னை பெற்ற தாயோ குந்தமாதேவி. குந்தமாதேவி. சிற்றண்டை மந்தாரதேவி. இரண்டு தாய மனப்பிடித்தாரே எங்க அப்பா. உங்க அப்பா? எங்க அப்பாவோ பாண்டுபுத்திர மகாராஜன். அப்பாவோ பாண்டுபுத்திர மகாராஜன். பாண்டுபுத்திர மகாராஜன். ஆமா. பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் குந்தி தேவி மந்தாரை தேவிக்கும் சரி நீங்கள் எத்தனை பேர் சாமி பிறந்தீர்கள்? ஒருவன் மட்டும் பிறந்தேனா? ஒருவன் மட்டும் பிறந்தீர்களா? அடக்கு
ஆப்ரேட்டர் மண்ணு தேடுற போலையா என்ன மண்ணு மந்திரியாரே ராஜா குந்தி தேவிக்கும் மந்தாரை தேவிக்கும் பாண்டுராஜனுக்கும் நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்கள் ஆண் மக்களும் சரியாக ஐவராஜாக்கள். ஐவராஜாக்கள். ஆமா. யார் யாரு சாமி? நான் முன்ன பிறந்தவன். எப்படி? நீங்க தான் முன்னாடி. ஆமா. சரிங்க. என்னுடைய ஹீரோ தர்மராஜன். நீங்களோ தர்மராஜன். ஆமா. சரி சாமி. எனக்கு நேருளையும் 16,000 கஜேந்திர பலம் கொண்ட என் தம்பி மதம் கொண்ட வீமன் பீமச்சேனன். ஆமா. சரி சாமி. மூன்றாவதாக 11 பெயர் 12 அழகு 32 லட்சம் பொருந்தி ஆடாள் அழகு மன்னன் அர்ஜுனன் நடுநாயகன் அர்ஜுன மகாராஜன். ஆமா. சரி சாமி. நாங்க மூவர்களும் குந்தமா தேவிக்கு பிறந்தவர்கள். சரி. என் சிற்றண்டை மந்தார தேவிக்கு நகலன் சகாதேவன். எங்களுக்கு ஐவர்களுக்கு ஒரே தங்கை சங்குவதி. இருக்கு கலரா இருந்தா கொஞ்சம் செவங்களா தான் இருக்கும். என்ன நீங்கள ஆள் வச்சிருவோமா அடிக்கிறதுக்கு? அப்ப உன்னாலாவது நீ மொன்ன நீ சாமி சங்குபதி சிவன் அமுதாபுரி மன்னன் போர் மன்ன மகாராஜனுக்கு என் தங்கையை திருமணத்தை செய்து கொடுத்திருக்கிறோம். சரி சுவாமி. அன்பா சாமி அப்படி 5 ஆண் மக்கள் பிறந்து நீங்கள் எங்கே வாழ்ந்து வருகிறீர்கள்? எங்களுடைய நாடு எது? நாடு எது நாடுங்க? நாடு இருப்பது 56 தேசம். 56 தேசம். 56 தேசத்துக்கு தலைநகரம். எங்களுடைய நாடோ டெல்லி என்று சொல்லப்பட்ட அஸ்தினாபுரம். ஆமா. அஸ்தினாபுரத்தை ஒரு குடையின் கீழ் அரசாட்சி செய்தாலும் இந்த நாட்டை பெறுவதற்காக எத்தனை இன்ப துன்பங்களை சந்தித்தோம். என்ன சாமி சொல்றீங்க? ஆமாப்பா. நாட்டை பெறுவதற்காக எங்க வாழ்விலே எத்தனை இடுக்கங்கள் நேர்ந்தது. எத்தனை ஒரு சித்திரவதைக்கு ஆளாகி இந்த நாட்டை பெற்றோம். யாரால எங்களுக்கு எக்கதி நேர்ந்தது? யாரால என்ன நடந்தது சாமி? யாரால நாங்கள் எக்கதி பட்டோம் தெரியுமா? எங்க அப்பாவோட உடன் பிறந்தவர்கள் 3 பேர். யார் யாரு சாமி? மூதாதிகள். மூதாதிகள். ஆமா. சரிங்க. யார் யாரு? யார் யாரு? என் பெரிய தந்தை தனநாட்டி மகாராஜன், எங்க அப்பா பாண்டுராஜன்,
எங்க கடைசி அப்பா விதுர்ணன். ஆமா சரிங்க. கடைசி அப்பாவுக்கு கல்யாணம் இல்ல. என் பெரிய தந்தை திருநாட்டி மகாராஜா காந்தாரிய திருமணத்தை செய்து அவங்க கௌரவர்கள் ஆண் மக்கள் சரியாக 100 பேர் அவங்க. ஆமா சரிங்க. எங்க அப்பா பாண்டுராஜன் குந்தி பந்தாரிய திருமணத்தை செய்தார்கள். பாண்டவர்கள் 5 ராஜாக்கள். ஆமா சரிங்க. அப்படி 105 மன்னர்களும் டெல்லியில அஸ்தாபுரத்துல ஒன்னா இருக்கக்கூடிய எங்களுக்கு கால பருவத்திலேயே பகை ஆரம்பமானது. ஆமா எப்படிங்க நண்பா? காலை எழுந்த உடனே கல்விச்சாலை, மாலையில விளையாட்டு, விடுமுறை நாளிலே யுத்த பயிற்சி அனைத்திலையும் நாங்களே ஜெயம் பெற்றோம். எங்களுக்கு அப்ப கூட விரோதம் நேரல, அப்ப கூட எதுவும் நடக்கல. ஆமா சரிங்க. கால பருவமாக இருக்கிற போலயே என்ன நடந்தது? உலக சஞ்சாரி நாரதன் ஒரு பலாக்கனி கொண்டு வந்து இது பார்த்தவர்களை கௌரவர்களை பங்கிட்டு சாப்பிடுங்கள் அப்படி என்று கொண்டு வந்து கொடுக்க அந்த பலாக்கனி அறுத்து பார்த்தா எண்ணிய சொலை 105. அதுல இருக்கிறது 105 சொலை. ஆமா சரிங்க. அப்படி 105 சொலை இருக்க கௌரவர்கள் 100 பேர் 100 சொலையை சாப்பிட்டு பாண்டவருக்கு 5 சொலை வைத்திருந்தார்கள். அப்போ என் தம்பியை வீமனை கூப்பிட்டு, தம்பி வீமா, இந்த பலாக்கரையில 105 சொலை இருந்தது. நாங்க 100 பேர் 100 சாப்பிட்டோம், மீதி 5 உங்களுக்கு அப்படி என்று கொடுத்தாராம். துரியோதனன் என் தம்பி வீமன் இடத்துல கொடுக்க தவிடு சூதற்ற என் தம்பி வீமன், தவிடு சூதற்ற உங்க தம்பி வீமன் என் தம்பிக்கு ஒண்ணு சாப்பாடு இல்ல சண்டை, இல்லனா சண்டை. கவுடு சூத எதுவுமே கருத்தது தண்ணி வெளுத்தது பால் என்று கவுடு சூதற்றவன். அந்த கவுடு சூதற்ற என் தம்பி வீமன் அந்த 5 சொலையை வாங்கி வந்து என்னிடத்துல கொடுத்தான். அண்ணா கொண்டு வந்தான் நாரதன் பலாக்கனி, அதை அறுத்து பார்க்க 105 சொலை. அந்த 105 சொலையில அவங்க 100 சாப்பிட்டாங்க, நம்மளுக்கு 5 கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த நாரதன் பைத்தியக்காரா, அப்போ பாண்டவருக்கும் கௌரவருக்கும் சித்தப்பார் மக்கள் பெரியப்பார் மக்கள் உங்களுக்கு ஆளுக்கு பாதினா 52 சொலை வரணும். ஏன்டா 5 சொலை வாங்கிட்டு வந்த? அப்ப நாட்டை அஸ்தாபுரத்தை 100 பேத்துக்கு 100 பங்கு, உனக்கு 5 பேத்துக்கு 5 பங்கா போய் உங்களுக்கு சேர வேண்டிய 52 சொலை வாங்கிவா அப்படி என்று சொல்ல கவுடு சூதற்ற தம்பி துரியனிடத்துல வந்து கேட்டான், எங்கடா எங்களுக்கு சேர வேண்டிய 52 சொலையை கொடு அப்படி என்று கேட்டு ஓங்கி குத்துறானா பொட்டடி பால. அவன் சின்ன பெலா சொலை வெளியே வந்து கப்புன்னு விழுந்துதான். அவன் சாப்பிட்டதே ஒரு சொல்லத்தான். ஆமா அது கீழே விழுந்துருச்சு. ஆமா சரிங்க. அதெல்லாம் கோபக்கோட்ட துரியன் பால பருவத்திலேயே பாண்டவர் நம்மளை இருந்துட்டார்கள், அவங்களை ஜெயமர முடியல, இவங்களை விட்டு வைக்க கூடாது அப்படி என்று அறிவது அருந்த நாள 5 கொள்ள வேண்டி 1 அல்ல 2 அல்ல 1 கோடி வஞ்சனைகளை செய்தான் துரியன். ஆமா சரி சாமி. ஆயன் கிருவினால நாங்கள் 5 உயிர் பழைத்தோம். போகின்ற விலைகளை பொய்க்குழி, நடக்கும் தடத்துல நச்சு முள்ளு, உண்ணுகின்ற சாதத்தல விஷம், படுக்கிற பாயில பாம்பு, குளிக்கிற குளத்துல ஊரூசி. இந்த ஆயனுடைய கிருவினால் நாங்கள் 5 தப்பித்து நந்தா இப்படி ராஜசபையில் அமர்ந்திருந்த குருப்பெரியோர்கள் பாண்டவர்கள் கௌரவர்களுக்கும் பகை நீடித்துக் கொண்டே வருகிறது. இருதரத்தாரா பிரிக்க வேண்டும் அப்படி என்று ஆலோசனை செய்யும் பொழுது குடிகளுக்கு ஜகடியை வைத்து எங்க சித்தப்பா விதர்ணன் அந்த பாதி துரியன் எல்லாம் ஆலோசனை செய்து, நீங்க பால பருவத்துல சுருங்கி வனத்துல அபதத்த மகாவடிகளுடைய சாபத்தினால உன் தாயும் சிறிய தாயும் அப்பனும் மாண்டு மடிந்தார்கள். பால பருவத்துல செய்த ஈபச்சடங்கு சரிவர செய்யல, அதனால வாரணாவதம் சென்று அவங்க தாய் தந்தைக்கு திதி கொடுக்க வேண்டும் அப்படி என்று ஒரு பொய்யை சொல்லி எங்களை வாரணாவதம் அனுப்பித்து வைத்தார். நாங்க வாரணாவதம் குடியேறணும். வாரணாவதத்துல அரக்கு நாள மாளி கட்டி எங்களை கொல்ல நினைக்க மயனென்ற சிப்பசாத்திரனால
அரக்கு மாளிகையில் இருந்து இடும்பாவனம் சென்றோம். இடும்பனம் அடித்தான் என் தம்பி. இடும்பனம் அடித்து மும்மல கமல கண்ணிய திருமணத்தை செய்து ஓராண்டு காலம் கழித்தோம். கடூரகஜன் என்று ஒரு மகன் பிறந்தான். வேதிவர் குளத்துல நீராடி பிராமண வடிவம் பூண்டு வேத்தனகிரி முன்னூத்தி மங்கலம் அடைந்தோம். அங்க பக்காச்சோரனை அடித்தான் என் தம்பி. பக்காச்சோரனை அடித்து பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சாலனுடைய மக பச்சினி ரகுபதால யாரு வளைக்க முடியாத வெள்ள வளைத்து வஞ்சியை கைபிடித்து வந்தான் என் தம்பி அர்ஜுனன். என் தாயினுடைய வார்த்தை எங்களுடைய விதி வசம். ஒருவன் வில்வளைக்கு எங்களுக்கு ஐவர்களுக்கு தேவியானார். மறுமலை அஸ்தாபுரத்துல போய் நாடு கேட்டோம். காண்டாவனத்தை கை நீட்டி காமித்தார் என் பெரிய தந்தை, கண்ணில்லாத பெரிய தந்தை. காண்டாவனத்தை என் தம்பி அர்ஜுனுடைய அக்கடி பானத்தினால தகனம் செய்து இந்திரனுடைய உதவினால மான மாளிகை மூடகோபுரத்தை அமைத்து அதுக்கு பெயர் இந்திரவர்ஷம் என்று பெயர் சூட்டியிருந்தோம். அங்க மட்டும் விட்டானா தந்திரமாக அஸ்தாபர வரவழைத்து என்னை தந்திரமாக சூது பகடையில இசைய செய்து புதுமண புகுவிழாவுக்கு வாருங்கள் என்று அழைக்க கவுடு சூதற்ற பாண்டவர்கள் நாங்க வந்தோம். சாதமாக சில நேரமாகும், சில நேரம் விளையாடலாம் என்று சொல்லி சூது பகடையில இசைய செய்தான். சூது பகடையில நாடு நகர நர்தனி செங்கோல் அனைத்தையும் தோர்த்து பச்சனி ரகுபதால பாஞ்சாலியை வைத்து சூதாடை அவளையும் தோர்த்தேன், தன்னையும் தோர்த்தேன், தம்பிமார்களையும் தோர்த்தேன், கட்டிய மனைவியும் தோர்த்தேன். எங்களை எல்லாம் பிடிச்சி வஜ்ரத்தோல்ல கட்டி கொக்க சிரிக்கி சிகமுடித்து இழுத்துட்டு வா பாராசபைக்கு தம்பி துச்சோதன இடத்தை சொன்னான். அதே போல சிகமுடித்து கொண்டு போனான் பாராசபைக்கு. மாலா துயில் உரிந்தான். மாலா துயில் கொடுத்து மானத்தை காப்பாற்றினார் என் மாமன் பிறந்தாமன். நண்பா இப்படி குறும்பெரியோர் கட்டளை எப்படி சூதுமகையில நாட்டிலிருந்த பாண்டவர்கள் 12 வருஷ வனவாசம் ஓராண்டு 5வது வாசம் முடித்து வந்தா பங்குள்ள பிரகாரம் பாஜி ராஜ்யம் அப்படி என்று கேட்க நண்பா அந்த குரு பெரியோருடைய வார்த்தையை கேட்டு 12 வருஷத்தையும் முடிச்சோம். ஓராண்டு 5வது வாசத்தையும் முடித்தோம். உலகமாமனையை விட்டு நாடு கேட்டோம், நாடு கொடுக்க மறுத்தான். கஞ்சையனை விட்டு நாடு கேட்டோம், நாடு கொடுக்க மறுத்தான். எங்க மாமன் பரந்தாமனே போனார் நாடு கேட்க. கண்ணா எனக்கு இருப்பது 11 அக்கரோடி சேனை, அந்த பாண்டவருக்கு இருப்பது 7 அக்கரோடி சேனை, மொத்தம் 18 அக்கரோடி சேனை. யுத்தகலம் என்று ஏற்படும். கட்சி முறையில யார் ஜெயம் பண்றாங்க நாடெல்லாம் போனான்ட்டான். அன்பா இந்த பாலும் மண்ணுக்காக என் மகனை அரவானை காளிக்கு பலியிட வர சொல்லியிருந்தான். இந்த மண்ணுக்காக கௌரவ பக்கம் பலிக்கு போகக்கூடிய என் மகன் அரவானை எங்க பக்கம் பலியிட்டு குருச்சேத்திர பீடபூமியில யுத்தத்தை ஆரம்பித்தோம். யுத்தத்தை ஆரம்பித்து நண்பா யுத்தமெல்லாம் முடித்து இந்த அஸ்தாபரத்தை எனக்கு மணிமகனை சூட்டி 36 ஆண்டு காலமாகிறது. அதனால நண்பா நான் அரசாட்சி செய்வது நீதியா அநீதியா அப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் தம்பிமார்கள் பத்தினி ரகுபதால வரவழைத்து என் தம்பிமார்களை விசாரிக்கணும். செய்ய வேண்டும். என் மனைவியும் என் தம்பிமார்களையும் அது சீக்கிரம் அழைத்து வா. என் மனைவியாகிய பத்தினி பாஞ்சாலி அழைக்க அம்மன் திரௌபதி வருவிதம் காணிய
தேர்வு ஜெயந்தான்